விஸ்வடாக் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. அதாவது நாம் அடுத்தவரிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய ஆர்வம் உடையவராக இருப்போமேயானால் அந்த அன்பானது நட்பு என்னும் அளவற்ற சிறப்பை பெற்றுத்தரும். நட்பு என்னும் அளவற்ற சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும். அதுக்கு தான் ஏதாவது ஒரு நண்பர்களிடத்தில் நம்ம நட்போடு இருக்கிறோம்னா உண்மையான அன்பு செலுத்தி உண்மையான நட்புடன் பழக வேண்டும் நண்பர்களே. அப்பொழுதுதான் அந்த நட்பு என்பது மிகுந்த நாட்களுக்கு நிலைத்திருக்கும். இல்லை என்றால் அந்த நட்பு பாதியிலேயே முறிந்துவிடும். எனவே நட்பு செலுத்தும் பொழுது நாம் அன்பை உண்மையாக செலுத்தி நல்ல நட்பை பெற வேண்டும். அந்த நட்பு என்றும் நீடித்திருக்கும். ரைட். நட்புக்கு உதாரணமாக நம்ம யாரை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் இருக்கக்கூடிய நட்பை தான் நம் நட்புக்கு உதாரணமாக சொல்ல முடியும் நண்பர்களே. மகாபாரத போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. கர்ணனை வீழ்த்துவதற்கு வேற வழியே கிடையாது. கர்ணனை நம்ம எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது குந்தியை அனுப்புறாரு. போயிட்டு உன் மகனை பார்த்து நீ தான் மகன் சொல்லிட்டு அவனை கூட கூட்டிட்டு வா, இல்லை சில வரத்தை கேட்டுவான், போய் அவன்கிட்ட போ அப்படின்ட்டு. சரி, குந்தி போறாங்க. போன உடனே தான் தான் மகன் சொல்லி விளக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேலையை எடுத்து மேலே போர்த்துவார். அது தாய் இல்லைன்னா மற்றவங்களாக இருந்தால் எரிந்து விடுவார்கள், தாயாக இருந்தால் மட்டும் எரிய மாட்டார்கள் அப்படின்றது ஒரு விதி. அப்போ சரின்னு சொல்லிட்டு குந்தி போகிறாங்க. அவர் தன்னுடைய சின்ன குழந்தையில பெட்டியில் வச்சு அனுப்புகிற அந்த புடவையை எடுத்து போர்த்துகின்றார். குந்தி எரியவில்லை. அம்மா என்று கதறி அழுகின்றார். அங்கே பாசப்பிணைப்பிலே இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். பேசி முடித்ததும், சரி வா மகனே, நம்ம அண்ணன் தம்பி கூட போயிடலாம், நம்ம எதுக்கு நீ பங்காளி கூட இருந்து சண்டை போட விரும்புகிற, துரியோதனன் கூட இருந்து நம்மளாம் ஒன்றா இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கர்ணன் மறுக்கிறான், வரவே மாட்டேன், என் உயிர் உள்ளவரை நான் துரியோதனுக்காக சாவேனே தவிர ஆனால் வரமாட்டேன். துரியோதனன் மேலே அந்த அளவுக்கு மிகவும் அளவு கடந்த நட்பை கொண்டிருந்தான். வர முடியாது, அண்ணன் தம்பி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வரல. அதனால தான் கர்ணனுடைய நட்பு என்னைக்குமே மிகப்பெரிய நட்பாக போற்றப்படுகிறது. போர்க்களத்தில் கடைசியில் கர்ணன் மாண்டு கிடைக்கின்றான். குந்தி சென்று கர்ணனை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு மகனே மகனே என்று கதறுகின்றால், தாயின் குரல் கேட்டு அனைத்து அண்ணன் தம்பிகளும் ஓடி வருகிறார்கள். ஓடி வரும்பொழுது, நீ என்னம்மா அந்த மாதிரி அடிச்சிருக்கிற, ஆமாம் நீ என்னம்மா வைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுகின்றால், இவன் தான் முதலாமானவன், என்னுடைய உண்மையான பிள்ளை. அப்போ நான் அண்ணனை கொன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாப்புல. இந்த நிகழ்ச்சி தெரிந்து துரியோதனம் அங்கே வரான். துரியோதனன் தன்னுடைய அண்ணன் தம்பிகள் 100 பேர் இறக்குறப்ப கூட அந்த வருத்தங்கள் கிடையாது. கர்ணனை பார்த்ததும் அழுது புலம்புகின்றான். எதற்காக அழுகின்றான் என்றால், தன்னுடைய அண்ணன் தம்பி இவர்கள் என்று தெரிந்தும் செல்லாமல் நமக்காக மாண்டானே நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி அழுகின்றான் துரியோதனன். அதனால தான் என்றைக்குமே கர்ணனுக்கும் துரியோதனுக்கும் உள்ள நட்பு மட்டும்தான் நட்புக்கு உதாரணமாக சொல்ல முடியும். அதை வச்சு தான் தளபதி படம் திரு மணிரத்னம் அவர்கள் இயக்கினார். அதே மாதிரி நட்பா காதலான்னு சொல்லிட்டு அகத்தியனுடைய இயக்கத்தில் கண்ணெதிரினை தோன்றினாள் என்ற ஒரு படம். இந்த மாதிரி சில திரைப்படங்களும் நட்புக்காக மிகுந்த வெற்றியை பெற்று தந்திருக்கின்றன. அதாவது நண்பர்களே, நாம் இதிலிருந்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், நாம் யாரிடமாவது செலுத்தக்கூடிய அன்பு என்பது உண்மையாக இருக்க வேண்டும். அந்த அன்பில் பொய்யே எப்பயுமே இருக்கக்கூடாது நண்பர்களே. அப்படி நாம் உண்மையான அன்பை செலுத்தி ஒரு நல்ல நண்பனை பெறுகின்றோம் என்றால் 1000 யானை பலத்தை நாம் பெற்றுவிட்டோம். அந்த 1000 பலத்திற்கு சமமானவன் ஒரு நண்பன். அதே போல் பொய்யான அன்பை அவனிடத்தில் நான் செலுத்தி அதே நண்பனை நாம் எதிரியாகவோ அல்லது அவனுக்கு நாம் துரோகம் செய்து துரோகியாகவோ அவனுக்கு நாம் நடந்து கொண்டால் அதே நண்பன் நமக்கு 1000 தேள்களை விடவும் வலிமையானவன் விஷத்தில். அப்படி மாறிடுவான். அதனால் நண்பர்களே, எப்பொழுதுமே நட்பு என்பதில் உண்மையான அன்பை செலுத்தி உண்மையான நட்பை பெற்று எப்பொழுதும் 1000 வலிமையுடைய ஒரு நல்ல வலிமையுடைய யானையைப் போல ஒரு நண்பனை பெற்று மிகவும் நட்புடன் பழகி நன்றாக இருப்போம் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.